வேலை செய்யறது. அண்ணா வந்து லேட்டா தான் எழுந்து வரும். நானே ஏதாச்சும் வேலை செய்யவா அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே ஆம்பளை பையன் மாப்பு போடுறதா வேண்டாம் அப்படின்றது. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. அவர் வேலை செய்ய தயாரா இருந்தாலும் வீட்டுல அலோவ் பண்றது இல்ல. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. எங்க அப்பா கிணத்துல வந்து கயிறு கட்டி தம்பிக்கு வந்து ஸ்விமிங் கத்து கொடுத்தாரு. பட் ஆனா என்ன விட மாட்டேன்ட்டாங்க. உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுல்ல? திரும்பி நில்லு. கார் கத்துக்கிட்டது கூட ரொம்ப லேட்டா தான். அதனால தான் அடிக்கடி இப்ப நான் கோடு போட்டுட்டு இருக்கேன். இல்லாட்டி கார்ல கோடு போட்டுக்க மாட்டேன். கார் எங்க பஸ்? என்னப்பா மேல பாக்குற? இங்க யாரா காரை பார்க் பண்ணது? 6 மணி ஆயிருந்தாலே அத்தனை கால் வரும். ஆனா அவங்க வர 12, 1 ஆகும். வெளியே போறதே 11 மணிக்கு தான் போவாங்க. அத பாக்குள்ள லைட்டா புறமே முத பையன் வந்து வெளில போனாலும் சரி, முத பொண்ணு வெளில போனாலும் சரி, அவன் 7 மணிக்கு வரணும்னா என் பொண்ணு 7 மணிக்கு வீட்டுக்கு வரணும். முடியாது. முடியாது. எந்த அளவுக்கு நான் பையன் மேல கேர் எடுத்துக்கணும் அதே அளவுக்கு தான் பொண்ணு மேல கேர் எடுத்துவேன். அப்படிதானா? இல்ல சார், அப்படி இல்ல. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம். இப்போ நான் வெளியில போறேன் அப்படின்னா 6 மணிக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த 6 மணிக்குமே 10 கால் வந்துரும். நீ போறியா? எங்க அண்ணன் இப்பலாம் வீட்ல கூட சொல்றது இல்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதே நான் போனா அதுக்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கணும். நான் வெளியில அனுப்புறது இதெல்லாம் வந்து இவங்க சொல்றாங்கன்னா பியூர்லி அவங்களோட செக்யூரிட்டி ரீசன்காக தானே தவிர இந்த பொண்ணு இது நீ பொம்பளை பிள்ளை, நீ இப்படிதான் இருக்கணும், நீ ஆம்பளை பிள்ளை உனக்கு என்ன வேணாலும் செய்யலான்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? லீகல் இஷ்யூஸ் நிறைய பாக்குறேன். செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்க சார். நீங்க அட்வொகேட்டுக்குனால வெறும் கேஸா பேசிட்டே இருக்கீங்க. உன் வாயில வசம்ப வச்சதை. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸோட பைக் ஓட்டிட்டு வந்துட்டு பின்னாடி செல்ஃபி எடுத்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி 11 ஸ்டிச்சஸ் இங்க. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சார் நாங்க தனியா அனுப்ப முடியும்? அது கேட்டா எனக்கு ஃப்ரீடம் இல்ல, இதெல்லாம் நடக்கிறது சகஜம். அது இப்படிதான் சார் ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் கால் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படி சொல்லிட்டு என்னோட வர ஈவென்ட்டுக்கு எல்லாமே அண்ணாவையும் கூட அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாரு எல்லாரும் ஒரு மாதிரியா இப்போ அவன் ஒரு வேலை விஷயமா போறான் சார், இப்போ நானும் கூட வரேன், என்னையும் கூட்டு போனா கூட்டு போவாங்களா? நான் வரட்டுமா? அப்படி இல்ல சார், அவன் ஆம்பளை பிள்ளை, அவன் எவ்வளவு நேரம் இருந்தாலும் வந்துருவான். இதுதான் சார். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. பாத்தீங்கன்னா என்னையெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாங்க. அவனை பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஒரு 1 லட்சம் ரூபாய் ஸ்கூல் படிக்க வச்சு பண்றாங்க. அவனுக்கு பண்ண எது எனக்கு பண்ணீங்க? நீங்க பாரபட்சமே பார்க்கல. நீங்க பார்க்கல சார். பள்ளிக்கூடத்திலே வந்துருச்சே. எனக்கும் என் தம்பிக்கும் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். அவனோட ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸ். 10,000 ரூபீஸ்க்கு பேட் வாங்கி கொடுத்து அவனை வந்து சப்போர்ட் பண்ணி அந்த இதுல அலோவ் பண்றாங்க சார். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. எனக்கு அத்லெட் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கு. பட் நான் அதை கேட்டா அதை சுத்தமா வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க. இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. பெண்களுக்கு வந்து அவ்வளவுதான் சார் பண்ண முடியும், அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் தவறான விஷயம். பையனுக்கு வந்து நான் பண்றேன்னா நாளைக்கு வந்து எனக்கு இது பண்ணுவான்றது பையனுக்கு சப்போர்ட் பண்றோம். அப்ப நீங்க பையனுக்கு செய்யறதும் பையனுக்கு செய்யறது இல்ல, உங்களுக்கு செய்யறது. ரொம்பவும் ஏழ்மையான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளின் வீட்டுல கூட ஏதோ பண்ணி அந்த பிள்ளைங்களை நகர்த்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அத்லீட் ஆக்குறாங்க. ஆனா மிடில் கிளாஸ் சர்வசாதாரண ஒரு ஆள் அப்படி விட்டு போயிருது. 2 பேருக்கு செய்ய முடியாது சார் ஒரு வீட்டுல. நான் படுற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். இப்ப 2 பையன் இருக்கான், 2 பேருக்கு செய்ய முடியாது பானே. இளையவனுக்கு மட்டுமே செஞ்சுட்டு இருப்பீங்களா இல்ல மூத்தவனுக்கு மட்டுமே செஞ்சிருப்பீங்களா? 2 பேருக்கு ஈக்குவலா தான் சார் செய்யணும். அப்புறம் எங்க செய்யல. இவ பெண்ணு சார், பெண்ணுக்கு வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். லூசு மாதிரி பேசாதடா. நீ பொம்பளை புள்ள, அதுக்கு மேல அவனுக்கு செய்யற மாதிரி உங்களுக்கு செய்ய முடியாது.